அண்ணாச்சி. ஹலோ 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 கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகமும் நல்லபடியா தோங்கியாச்சு. ஓடு குத்து பார்க்க, ஏ குத்து பார்க்க, ஏ குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? பைக்க ஓட்டி வந்திருக்க அண்ணாச்சி, பைக்க ஓட்டி வந்திருக்க அண்ணாச்சி, இன்னைக்கு பெட்ரோல் விலை அதிகமாக எரியாச்சு. ஏ குத்து பார்க்க, ஏ குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, ஏண்டா முடியும் நிறைய மாதிரியே குத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி? அருமை அருமை. எத்தனை பேர் இந்த தண்ணிக்குள்ள விழுக போறானா? இது என்ன வேற ஆள் தேடமா? எல்லாரும் லூசு குடிச்சுதான் தெரியும். நீ என் நாடகம் பார்க்க வந்தா, கூத்து பார்க்க வந்தா அண்ணாச்சின்ட்டு என்னாச்சின்ற என்னதே சொல்ல வர்றியா? இதை கேட்டு போய் எல்லாரும் பரிச்சு எழுத போறீங்களா? இது வருகை பாடல், அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்க யூடியூப்பை மாட்டிருக்கேன் பாக்க. என்னடா சடங்கு வீட்டுல கம்பு கூட்டுல எடுத்தது மாதிரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும். இங்கிட்டு ப்ரோ, ஆமா அங்கிட்டு வரக்கூடாது, மாடு பாயும். அங்கிட்டே இருங்க, மாடு ஏறி பாயாது. ஏன்னா மஞ்சூரிட்டு பார்க்க வந்தீங்களா நாடகமா? கடைசி வரைக்கும் பட்டாக்ஸை பார்த்துட்டேன் போன சான்ஸ் காரிப்பில்லை. அருமை அருமை. இந்த கடினமான இடத்துலையும் ஒளி ஒளி அமைத்த துக்குலப்பட்டி ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் அன்பு உறவுக்கு மனமார்ந்த ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா தண்ணிக்குள்ள போய் எவனாவது பாக்ஸ் வைப்பானாடா? தண்ணிக்குள்ள வச்சிருக்கேன், ஏன் கரையை மொக்காம இருக்கிறதுக்கா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த நிக்கிற ப்ரோ மொட்டை மாடி நம்ம வீடு தான், மேல படுக்கிறீங்களா? ரைட், சிரிச்சுக்கங்க போய்க்கங்க, எந்த குறைய வராது. அப்புறம் பார்த்துக்கிறோம். எக்கோ இங்க ஹலோ ஹலோ. சாமி இல்லாம நான் கிடையாது, யாருமே கிடையாது. சாமி எங்கே கும்பிடுறேன், போற ஓக்கில் சாமிக்கு கிஸ் அடிக்கிறேன். சாமி மசத்துல அருள் கொடுக்கும். அண்ணன் தந்தைதான் வணங்கி லட்சுமிபுரா அருமை நல்ல சபை வணங்கி லட்சுமிபுர கிராமத்தில என் கட்டண கட்டழகி நமக்கு 5 வேளை நாகமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு நாகமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோய் அன்பிரந்தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, அண்ணன் வணங்கி வந்திருக்கு அருமை நல்ல சபை வணங்கி. கிச்சர 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 சாட்டு போடா சாட்டு போடா. அண்ணன் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, அருமை சபையோர் வணங்கி. லட்சுமிபுர கிராமத்துல என் கட்டண கட்டழகி நமக்கு நாகமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி, நமக்கு நாகமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோய் எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ, எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அருவாக்கு சொல்லி வச்சா லட்சுமிபுர ஐயனாரேட்டா ஏழ மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா. அருள்வாக்கு சொல்லி வச்சா ஏ ஏ ஏ ஏ ஓடு. அருவாக்கு சொல்லி வச்சா ஒரு வாகனம் பிறக்குதுடா வெள்ள குதிரை ஐயனாரே. ஐயனாரி அருவாக்கு சொல்லி வச்சா ஐயனாரே ஏழ மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது என் கட்டட கட்டழகி, தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி, எனக்கு லட்சுமி
லட்சுமிபுரம் கிராம மடிய குங்கும போட்டாங்க ஆமோய் ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ அசையாது முடியறவா 18ஆம் படியா என் கீழாட்டு வெள்ளி நல்ல முடியறவா ஆளு இரவிச்சருவா கருப்பா ஆளு இரவிச்சருவா அசையாது 18ஆம் படியா முடியறவா ஆளு இரவிச்சருவா 18ஆம் படி கருப்பு புடியருவா கெட்டவரம் தந்துருவா ஏசாமி கெட்டவரம் தந்துடுவா ஏசாமி கெட்டவரம் தந்துருவா ஏசாமி அந்த 18 படியாண்டா எம்கேஆருக்கு குலசாமி ராஜா ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாகிருச்சு புள்ள ஒத்துமையாகிருச்சு நாடு தமிழ் நாடு ரெண்டு ஐயா மாமா நாடு ரெண்டு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன மாமா பள்ளி திருமணா இந்த நாடகத்தை விட்டா வேற நாடகமே எங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு எத்தனை நாடகம் இருக்கு இன்னைக்கு மாத 30 ஆடுற நாடகம் இந்த வள்ளி திருமணம் தியாச்சாமி நாடக ரெண்டு இருந்துச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன்னாடே அன்பு திருப்பதி ஸ்டூடியோ அன்பு இங்க உட்கார்ந்துருக்க நாடக ரெண்டு இருந்துச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா கை தட்டலாம் கை தட்ட ஆளுங்க வீட்டுக்கு எரிஞ்சு போ கை தட்டலாம் ஏன்னா கலைஞனுடைய பெரிய ஊக்கத்தொகை எதுன்னா மக்களோட கை தட்டுதேன் உங்க கை தட்டுதே நல்லா நல்லா நடிப்பேன் டான்ஸ் ரப்புன்னு போட்டு அடிப்பேன் இப்போ டான்ஸ் பின்னாடி புரிஜியம் வர முதற்கொண்டு அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு வருதுங்க இதெல்லாம் சொல்லி வைக்கணும் கிராமத்துல ஹலோ ஹலோ என்ன யாரு என்ன மாமா அந்த மைக்கில் பேசாதீங்க காசு கேட்பாங்க கேட்டு வாங்க வயசான காலத்துல பேசப்படாது என்ன மாமா நாட வேணாம் ம் என்ன கிஸ் அடிக்கிற மாதிரி வரிய நைவா ஹலோ புகழ்பெற்ற நாடக பப்பு நடிகர் ராதாகிருஷ்ணன் மருமகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வெற்றியாளராக போட்டுகிறேன். அருமையான பேச்சு. இந்த தமிழ்நாட்டில் யாரும் பேச முடியாதுங்க மாமாவை தவிர. அருமையா பேசியிருக்காரு. இதுக்கு 3 நாள் கக்கூசில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு மருமையனை எப்படி வாழ்த்தலாமு. ஏன்னா மாமிங்க யாருன்னா தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன்னா நம்ம தாய் மாமன் தான். நன்றி மாமா. அடுத்த யாரப்பா முருகா அவளை வர சொல்லுப்பா. காரமங்கலமா வாங்க வாங்க. பூரா நம்ம சொந்த ஊர் மாதிரி தான். எனக்கு மரியாதை செய்யணுமா மாமா. வந்திருக்க ஆளு ஊரா வாங்க. பனையூர் தப்பாட்ட குழு ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குழு என் தம்பி சமயன் அவர்களை வருக வருகன்னு அன்புடன் வரவேற்க. அவனை சொல்றேன் எத்தனை கண்டுக்கலையாடா பெருத்தினி பேல. என்னது கால்வாதேன் உன்னை யாரும் அங்கே வர சொன்ன. உள்ள வா. 7ஆம் நம்பர் ரூம்ல போட்டு போட்டோ எடுப்பா.
காடமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியர்காம் உள்ள காடமங்கலம் கிராமம். இன்னைக்கு காடமங்கலம் கிராமம்னா உன் பேர் என்ன? சந்திரசேகர். சந்திரசேகர். காடமங்கலம் கிராமம்னா வருகின்ற ரசிகர்களுக்கு ஞாபகம் வருது யாருன்னா யூடியூப் சேனல் காடமங்கலம் முருகன், அவர் ஊர் தான். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நானே தட்டிக்கிறேன் ஒரு பருப்பு வேணும். ஏவன் அது பெட்டிக்காரை மொட்டையாச்சிட்டு உட்காந்தா நாடகம் நக்குன மாதிரி இருக்கான். வணக்கம் இங்கே வர பிள்ளையார் மண்டே ஏழை அள்ளிட்டாளடா. ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குழு எம்எஸ்பி சொர்க்க ரதம். சொர்க்க ரதம் என்பது ஒவ்வொரு மனிதனும் கடைசியா போகக்கூடிய ரதம் சொர்க்க ரதம். அது வாடகைக்கு விடுறாரு. கலைக்குழு சிட்டம்பட்டி தப்பாட்டம், நையாண்டி மேளம், கராட்டம், சங்கு, சவுண்டி, மாடாட்டம், மயிலாட்டம், கிராமிய கலைகள் அனைத்துமே சிறந்த முறையிலே நடத்தி தரப்படும் எம்எஸ்பி சொர்க்கரதம், மேலூர் மெயின் ரோடு, சிட்டம்பட்டி, மதுரை. ஆசான் முனியாண்டி கலைக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எல்லாமே பெரிய துறை தான். இதுல அசிங்கம்ன்றது கிடையாது. உலகத்துல உழைக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எல்லாமே புனிதமான தொழில் தான். வாழ்த்துக்கள். நீங்கள் அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். வாங்க தம்பி வாங்க. 5:30 வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு நினைப்பீங்க. 4 மணிக்கு பேக்கப் பண்ணிடுவேன். பேக்கப் தான் சினிமா ஷூட்டிங் மாதிரி. மொட்டை முடிதான் கண்டாலே மனே அது கம்பெனி பார்த்து தெரியலையா சொல்லிட்டேன். வைராப்பா வைரேன் ஆளை வச்சு குழந்துரு. மாங்குளம் என்ன வரதால் கூட சிட்டியை கொடுக்குறாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, ஒரு ஆள் ரோசக்காரன்டா. என் அன்பு தம்பி மாங்குளத்தை சேர்ந்த குபேரன் எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் பிளம்பிங் ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர்காரர் என் அன்பு தம்பி மாங்குளத்தை சேர்ந்த குபேரன் அன்பு தம்பி சார்பாக பொன்னாடியை போத்தி எனக்கு 501 அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு பசிய போக்கு அளவுக்கு கொடுத்த உனக்கு எம்கேஆர் வணங்குறேன் உன்னைய. ரொம்ப நன்றி. அந்த தங்கத்தை உள்ள பறக்க போடுங்கடா. அவன் ஏகப்பட்ட காசு வச்சிருப்பான் போல எலக்ட்ரிசி வேலை பார்த்துட்டு வரா. தம்பி ரூம் பாய் நன்றி. ஏன்னா உலகத்துல சிரிப்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. இன்னைக்கு எத்தனை கோடி செலவு பண்ணி திரைப்படம் எடுக்கிறாங்க. தியேட்டர்ல கூட்டம் இருக்கா? கூட்டம் கிடையாது. தியேட்டர் ஓனர் திடீர்னு 10 பேர் எடுத்திருக்கிறாங்க பேய் மாதிரி. அவங்க பார்த்தா உள்ள சம்சா பப்ஸ் விற்கிறவன் அவனும் சவராசக்காரன். கேண்டா என்ன தெரியுது? இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இந்திக்காரன் வந்துட்டான். ஏன்? அத்தனை மதமும் சாதியும் பார்க்காமல் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் பிழைக்க வேண்டும் என்று வாழ வைத்துத்தான் என் தமிழனுக்கு பழக்கம். அதனாலதான் தமிழன் இன்னைக்கும் உயர்ந்து கொண்டே இருக்கார். அவசரப்பட்டு கைதறிட்டா அப்படி தமிழை எல்லாத்தையும் வாழ வச்சா பழக்கம். நீ துக்குல வட்டியில மைசெட்டு வச்சிருக்கும் போதே உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஜெய்வனை வைக்கணும் சத்தியம் பண்ணு. வேப்பைய மையனை எப்படி பொழைக்க போற நீ மைசெட்டு வச்சு? யார் இப்ப பங்காளி ஏதான உண்மை? வாழ பொறுக்காத உலகம். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் உடன் பிறப்புகளே, கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் சொல்லிக்கக்கூடிய ஆண்மகங்களே, அன்னை தெரசா ரூபத்திலே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஏன்னா நாடகம் பார்க்கறது நம்ம சொல்றோம் லேஜன், ரொம்ப கஷ்டம். பைக் இல்லாத ஆளுகளாம் ரொம்ப சிரமப்படணும். ஒரு ஆளை துணைக்கு பிடிக்கணும், அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். அவன் இறங்கி 3 தடவை ஒண்ணுக்கு இருப்பே அவனுக்கு நரம்பு தளர்ச்சியா இருக்கும். 3 தடவை ஒண்ணுக்கு இருந்தாலும் நீ சும்மா நாச்சும் உன் கையிலேயே தூக்கிட்டாது நிக்கணும். இல்லைன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவேன். அதே மாதிரி அவனுக்கு புரோட்டா வாங்கி தரணும், கட்டிங்கி ஊத்துனா கூட ஊத்தி கொடுக்கணும், சிகரெட்டை பத்த வைக்கணும். ஓசி வண்டி உனக்கு தேவையா? அதே மாதிரி நைட் நேரம் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போனாலும் இவன் பின்னாடியே போவேன். ஒரு மாதிரியா நகல்றானை விட்டுட்டு போயிடுவானோ, விட்டுட்டு போனா நம்ம இங்கேயே பிறகு தின்று தெரிய மட்டும். பொம்பளையாலும் அதே நிலைமைதான். பொம்பளையாளுக்கு என்ன நிலைமை? விரிச்ச வாயில நீ உட்கார மாட்ட, ஒரு பொம்பளை உரம் உட்காந்துரும். நீ எந்திரிச்சு போன்னு சொன்னா நாளை பொண்ணா தாலிக்கு என்ன கொடுக்க மாட்டாளுங்க. அதானத்த உண்மை. அந்த ஆத்தால ரொம்ப சிரிக்குது பாவம். தீபாவளிக்கு என்ன வாடு வர்த்தனையோ. இந்த தீபாவளி பண்டிகைக்கெல்லாம் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா தீபாவளி கொண்டாடுறோமா? பணக்காரன் மட்டும்தான் தீபாவளி கொண்டாடுறேன். 1 லட்ச ரூபாய்க்கு வெடியை போட்டுக்கிட்டு என்னென்னமோ பலகாரம் சுட்டுட்டு ஏழை வாழைகள்லாம் இருக்கு நாட்டில். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பிறந்த நாளோ திருமண நாளோ எந்த நாள் வேணா கொண்டாடுங்க. உங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஏழை வாழை இருந்தால் அதுகளுக்கு உதவி செஞ்சுட்டு கொண்டாடு. அதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரும்.
உண்மைதானப்பு? இந்த உலகத்துல எல்லாரும் பசி இல்லாம வாழணும்னு நினைக்கிறவன் யாருன்னா அவன் தான் உண்மையான மனிதன். சத்திரப்பட்டி முத்துகிருஷ்ணன் யாதவர் சார்பாக ரூபாய் 501 அன்பாலயத்துக்கு நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. கருத்துக்கள் சொல்றதுக்கு நாட்டில் ஆள் இல்லை, சொன்னா கேட்கிற அளவுக்கு உங்க மனநிலையும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே மன கஷ்டம் இருக்கு, கவலை இருக்குல்ல பங்காளி. எல்லாருமே உழைச்சு நீங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது. 18ஆம் படியான கலிச்சேரி காளிமுனியா அருளோடு நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் வாழம். நல்லா இருக்க நீங்க எல்லாம். பொம்பளையாளு மட்டும் ஏத்தா கைதட்டியே மாற்றிய என்ன? தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிட்டை ஓட்டிருப்பிய. சுவியம் சுடணும், பருப்பு கோலை தட்டணும், கோல்டு வின்னர் வாங்கணும், நாட்டுக்கோழி கழுத்திரி பெஞ்சாவலை போட்டு அறுக்கணும், அம்புட்டு வாங்கணும், புரிஜன் உயிரை போட்டு வாங்கணும், புரிஜன் பூரா எங்கிட்டா வட்டிக்கு வாங்கணும்னு பூரா இப்படியே முடிச்சு தெரியும். எங்கேயும் 10 பைசா வட்டி கொடுக்குறாங்களா? என்ன யாரு நிம்மதியா வாங்குறான்? நாடே தமிழ்நாடு, நாடும் கடன்பட்டு, நாட்டில் வாழக்கூடிய மனுஷனும் கடன்பட்டு தான் இருந்தோம். உண்மைதானே? அதே மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு இளங்கன்று பயறியாது. ஒரு பைக்கில் போறேன், 5 பேர் போறேன். 5 பேர் போயிட்டு காவல்துறையை பார்த்தவனே கையில் இறக்கி விட்டுக்கிட்டு, என்னடா 5 பேர் வந்து அப்படின்னு சொன்னா உண்மையான ரீசன் சொல்றது இல்லை. என் பொண்டாட்டி நிறமாசமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவார் காவல்துறை? நிறமாசம் இருக்குன்ட்டுவேன், எங்க ஆத்தாவுக்கு சுகர்ன்ட்டுவேன். அப்படியே நீலி கண்ணீர் எதுக்கு வடிக்கிற? காவல்துறை அதிகார ஐயா பொறுத்தளவு நமக்கு குடும்பம் குட்டிலாம் விட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் காவல்துறை. நல்லவர்கள் இருக்காங்க, அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இப்ப இந்த நாடகத்துல பப்புண்டாரிச்சு முடிஞ்ச உடனே பூரா பேரும் கிளம்பிடுற. காலையில முருகன் வரும்போது பயந்துகிட்டே நிக்கிறதா வேலை பிடிச்சுக்கிட்டு ஒத்தையிலே 10 பேர். அது யாருன்னு பார்த்தா மைசெட்டை கலட்ட முடியாம நீ ஊர்ல காசு என்றதுக்கு இந்த மாமா வேற. ஏன்னா வள்ளிதம நாடகத்தை முறையா பார்க்க, அதுக்காக ஜாம்பு முறை லக்ஷோப்பு முறை கிடையாது, விடிய விடிய பார்க்க. ஆமா, நீங்க நல்ல ராசியான ஆளா இருக்கிய, கொஞ்சம் நல்லா உட்காருங்க. அண்ணன் 1500 ஒன்று இருங்க, மொட்டை மண்டா இருங்க. சந்தியா கேட்டரிங், மணப்பட்டி ஸ்பெஷல் சைவம் மற்றும் அசைவம் சமையல் மாஸ்டர் பனையல், உப்படைப்பட்டி மேலூர், மதுரை மாவட்டம். சந்தியா கேட்டரிங், மணப்பட்டி ஸ்பெஷல் அன்பு உறவு சார்பாக 201. சமைக்க போற நீ 200 ரூபாய் கொடுக்குற, பெட்டிதான் உன்னை வச்சுக்கிறேன். 100 ரூபாயில வாங்காதடா, உன் மண்டையில் அரைஞ்சு விடுவேன். வெள்ளூர் நாடு மேல வலசை மாவண்ணா ராவண்ணா நெப்போலியன் சார்பாக 101. நன்றி நன்றி. இந்த பேப்பர்லாம் எங்கன்னு எடுக்கிற? ஏன்னா அம்பளிப்பு கொடுக்கறது எதுக்குன்னா, இன்னைக்கு காசு தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுது? ஒருத்தர் பசியை போக்குறதுக்காக இந்த காசெல்லாம் தேவைப்படுது. ஆடம்பரமா வாழ்க்கை வாழ்கிறதுக்காக பணம் தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு இருக்க இருப்பிடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இதுதான். கோடிக்கணக்கில் நீ சொத்து சேர்த்து வச்சு மகளுக்கு சேர்த்து வச்சாலும் நீ இல்லாத காலத்துல வித்து அழிச்சு போடுவாங்க. நம்ம சொல்றோமே, ஒரு காலத்துல மாதிரியில அவங்க கொடி கட்டி வாழ்ந்த குடும்பம் இப்ப இந்த மயங்க தண்ணியை போட்டு அழிச்சு விட்டாங்கல்ல, அவ்வளவுதான் வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் இருக்கிறத வச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழுங்க. ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? வாங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலகம் அந்த வாரம் அதை இறக்கி வைக்காரு புரிவாய் சாமி. நாங்க இருமுடிய தலகம் அந்த வாரம் அதை இறக்கி வைக்காரு புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாடுகளை கருத்து நிறைய மாடுகளை போட்டு கட்ட வாரா, சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறான். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மாடுகளை போட்டு கட்ட வாரா,
பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா கொல்லி மலை ராடி மலை விறகு மலை அஞ்சு மலை புள்ளி மலை விராலி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை விராலி மலை அழகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க சாமி ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகை பிறக்க போகுது எல்லாரும் மாலை ஓடணும் மாலை ஓடுறது எல்லாருமே எதுக்கு போடுறேன்னா குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி மாலை ஓட்டுறது அந்த காலம் இப்போ சில பேர் மாலை ஓடுற ஆளு கூட தண்ணியை நிப்பாட்ட மாலை ஓடுறேன் தண்ணியை நிப்பாட்ட 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு முத நாளே மாலை ஓடுறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி காலை சுரண்டி பத்துமா அது உடனே என்ன இலவமேனே நாளைக்கு மாலை ஓடுற போறேன் அதுக்கு என்ன சாம நிறைய வாங்கணும் ஒரு 5000 கொடு 5000 எதுக்கு நாளைக்கு பார்ட்டி கேட்டிருக்காங்க மாலை ஓடுறதுக்கு பார்ட்டி முத நாளே நிறைய போதையில தண்ணிய குடிச்சு விட்டு நிக்க முடியாம குருசாமிட்ட நிப்பேன் ஆஹா 101 ரூபா என்னது முருகே லட்சுமணன் ஓ உன் இடுப்புல இருக்க பாட்டில் எடுப்பா நீனா ஏன் தான் நாட்டம் எடுக்கிற பாரு போட்டுற பாட்டில் சொருகி வச்சுக்கிட்டு என் வெதருக்கு சார்ஜ் ஏத்துறியா உங்க வீட்டுக்காரமா இருக்கீங்களா மேடம் நாளைக்கு பொங்க கரண்டிக்கிட்ட கிளச்சுக்கிட்டு வெதரில் அடிச்சிரு என்ன வெதர்னா கொட்டையானே தொடச்சிடாத ப்ரோ துணியை குடிக்க ப்ரோ அங்கிட்டு போங்க எங்க போய் தோட்டம் சொல்லி வச்சிருக்க நீனா வந்து எப்படி இளைஞர்லாம் திறந்து வாங்க என்ன வெதர்னா கொட்டையா போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா ஓ வேலை மச்சனை பாடுறா பேப்பாய மயனே ஓ மண்டையே அப்படித்தானே இருக்கு யானை விட்ட மாதிரியே யாரு கேக்குறா நாட்டுல பெரிய மணிக்குன்னு சொல்லி சின்ன பையில கேட்கணும் என்னத்த வெதரையா இல்ல ப்ரோ தண்ணி அடிக்கிறது பெரிய ஆளுங்க அதட்டான பயலுக பீடி அடிச்சாலும் சிரட்டு அடிச்சாலும் தண்ணி அடிச்சாலும் பெரிய ஆளு போயிட்டு யாரு மைண்டா கண்ண மையனா இங்க வாடா என்ன கண்டாலும் உள்ள தண்ணி அடிக்கிற போடா அப்படின்னா பயப்படுவேன் இப்ப பெரிய ஆளு கூட என்ன பண்ற அங்க தண்ணி அடிக்கிறது யாரா நான் அசோக் மயம் ஐயா உங்க அப்பே ரொம்ப எனக்கு நெருக்க முடியா எனக்கு ஒரு கட்டிங்க ஊத்துறா எப்படி நக்கும் உனேதான் சொல்லி துக்கலப்பட்டி அம்மன் இந்த மாதிரி கண்டிக்கணும் நீ குடிக்க மாட்டீங்கள நோட் உங்காசு பொய் பொய் அண்ணன் தம்பிலாம் குடிக்க மாட்டாங்க பாவம் அவனே நல்ல மனிதர்கள் உண்மையிலேயே நீ தட்டக்கூடாது பிறகு குடிப்பேன் நீ ஏன் தட்டுற ஏன்னா மாலை ஓடும் போது உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் அதிகாலையிலே ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு விட்டு பக்தி பருவத்தோடு விரதம் இருக்கணும் ஏன் மாலை ஓடுறாங்கன்னா அன்னைக்குத்தான் மனைவிமார்களை பழிவாங்கும் தருணம் மாலை ஓடும் போது பொண்டாட்டிலாம் நீ புருஷனை பேசவே முடியாதுல்ல அந்த பையன் மயன் இந்த பையன் மயன் விளக்க மாத்த அடிச்சு போடுவேன் உன் முகரில் குத்தி போய் சொல்லவே முடியாது புருஷன் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் சுவாமி நீ திருப்பி முருகா அப்பளப்பு பொருத்தி விட்டாயா பொருத்தி விட்டேன் முருகா ஏன் பாயாசம் வைக்கல நாளைக்கு சேமியா வாங்கி வந்து வைத்து விடுகிறேன் முருகன் முருகாதே எதுவுமே சொல்ல முடியாது புருஷன் லேசா காலு பட்டாலும் பொண்டாடி சொல்லும் முருகா கால் டச் ஆகுது மன்னித்து விடுங்கள் சுவாமி அவரு ஆனா பொம்பளைய மூளை அப்துல் கலாமோட மிஞ்சிட்டிய எப்படின்னு அது ஊரா கிளம்பிருச்சு ஓம் சக்தி பராசக்தி இப்போ ஒரு வீட்டுல 2 பேரும் மாலை ஓட்டா அங்க போய் கேட்டு பாருவே பொண்டாட்டி புருஷனை கூப்பிடும் சுவாமி விரத விடலாமா புருஷன் சக்தி இதுவும் விடலாம் சாமி சக்தி தள்ளி உட்காருங்க ஆகட்டும் சாமி அப்ப நீ பேசவே முடியாது மத்த நேரம் புருஷன் பேச சொல்லு மாலை ஓடுறதுக்கு முன்னாடி ஏய் கருப்பவன் கருவாடை பொடி என்ன கருவாடு மயிர புடுங்கின கருவாடு இருக்கிற சாலுபடியா கருவாடு நோத்தா வீட்டுல அப்படியே கருவாடை நோத்தா சுட்டு கொடுத்தா சண்டை வந்தோம்
இவன் மசரம் பிடிக்க அவன் மசரம் பிடிக்க ஒவ்வொரு வீட்டுல எவன் பொண்டாட்டி எவன் புருஷன் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் நெஞ்சுக்கு கட்டி குளிச்சுக்கிட்டு இருந்தே போய் அக்கான்றே திரும்புறேன் அந்த தட்டி பீச என்ன தம்பி ஏன்னா நெஞ்சு கட்டி நீதி வைக்கிற அப்பத்தையும் பாக்குறவங்க போறேன் என் பொட்டாட்டி தான் துவக்கிறான்னு போயிடுவாங்க. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. புரியும் பேரை சொல்லாம வாழ்ந்தார்கள் ஆதியிலே எங்க அப்பத்தாமார்கள். புரியும் பேரை சொல்லாதுகளே, புரியும் பேரை சொல்லாம ஒரு லெட்டர் வந்தாலும் யாரு வந்தாலும் இன்னார் அப்பா இங்க வாங்க இது என்னன்னு பாருங்க, இந்த மாட்டை அவுத்து கட்டுங்க, இந்த ஆட்டை கட்டுங்க, அப்படித்தான் சொல்லும். இப்ப ஒரு நாளைக்கு புரியும் பேரை 1000 தடவை சொல்றேன். அதுலயும் புதுசா கல்யாணம் ஆரம்பிக்கல கண்டுபிடிச்சு போலாம்ப்பா. அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா கூப்பிடுறாங்க பொண்டாட்டிய. ஏய் புச்சு அவன் சொல்லி டச்சு ஏய் புரு என்னடா குரு புருக்குன்னு. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு விபத்து நடந்துச்சு. பசம் போட்டு 6 மாசம் ஆச்சு. அவனுக்கு பொழுது போல இந்த பொம்பளை பிள்ளை எப்படி கற்ற பிள்ளை நம்பரை எப்படியே வாங்கி விட்டேன். வாங்கி பாவம் இவனும் மணிக்கணக்கா பேசியிருக்கேன். பேசிட்டு வீடியோ காலுவா அதுல முத்தம் கொடு இதுல முத்தம் கொடுன்னு சொல்லியிருப்பான் போல. அந்த பிள்ளை ஏற்கனவே கராயத்தில 7 பெல்ட் வாங்கியிருக்கு. இந்த முண்டைக்கு தெரியும். உன்னை ஈரடா வச்சுக்கிறேன்னு சொன்னா பஸ் நைட்டு ஆத்தா அனுப்பிட்டு இருக்க. அந்த பிள்ளைய பார்த்து நடந்துக்க, நீ பயப்படாதா, அம்மா கதவுக்கிட்டே உட்காடுறேன். என்ன அது ரேஷன் கடையா பஸ் நைட் ப்ரோ இங்க நீ உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கு. அனுப்பி விட்ட சோர்ல இவன் பேசினான் பாருங்க ஓத்தாங்க பெல்ட்டை கட்டிக்கிட்டான் ஊன்னு அடிச்சிருக்கான். அடிச்சா மாப்பிள்ள கத்திருக்கேன் ஐயோ ஐயோன்னு. மாப்பிள்ளையோட அப்பா ஏமா வந்திருக்கேன் கிறுக்கு பையமேனே என்னைய மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். காலையில மாப்பிள்ள காலெல்லாம் இங்கிட்டு திரும்பி இப்படி இப்படி வந்திருக்கேன். அவங்க அம்மா கேட்டிருக்கு, உங்க அப்பா மாதிரி முரட்டுத்தனமா போய் இது பண்ணலாமா, நீ ஆத்தான வாக்குறேன் உன்னை கொண்டே வருவேன். நைட்டு பூரா அவ அடிச்சுட்டாமா, திருப்பி திருப்பி தகரத்துல வச்சு அடிச்சிருக்கா. அதுல இருந்து என்ன சொல்றேன், என் நாடகத்துல ஆளுக லேசு கிடையாதுங்க ப்ரோ. பெட்டிக்காரனை பாத்தீங்களா, அலர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல ஊதுவத்தி வைக்கிற மாதிரி இருக்காங்க. மிருதங்கார பாருங்க, கிளியாஞ்சட்டி காட்டிய மாசம் கிளியாஞ்சட்டி ஏத்துறாரு. அவர் தான் மண்டையை பாரு. ஆல்ரவுண்டு வீட்டில் இருக்க விளையாட்டு சாமான புறம் தூக்கிட்டு வந்துருவாரு எங்க அண்ணன். தாளக்காரு பெரிய பூஜாரி பாவம். 18ஆம் படி கருப்பு காளியாத்தா மாரியாத்தா எல்லா கோயிலும் பூஜாரி. கவுச்சு இல்லாம சாப்பிட மாட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என் அன்பு மகன் குறிவந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. செந்துறையிலிருந்து வருகிற அந்த அன்பு தம்பி ராஜா அன்பு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்கிட்டு எந்திரி ப்ரோ. எல்லாருமே தமிழ்காரங்க, தமிழ் சேனல், அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். ஏன்னா மூளைக்கு மூளை வெடிகுண்டு வைக்கிற மாதிரி வைக்கணும். மொத்தமா மறைச்சுக்கிட்டீங்கன்னா பிள்ளையார் இருக்க பொம்பளைகளுக்கு தெரியாது. அதனால அடுத்து ஒரு பாட்டு பாடுவோமா? பாடுங்க. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 12 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன். ஒத்த கடை பைப்பாஜில 25 ஏக்கர் இடம் ஏறட்டு முன்னு பென்சிங் பண்ணி 16 வருஷமா போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டா வருஷத்துக்கு வருஷம் தங்க விலை 10,000க்கு மேல ஏறுது என்று சொல்லி 200 ரூபாய் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். கார்பியோ வண்டி 1 வச்சிருந்தேன். ஆடிக்கார் 2 வச்சிருந்தேன். எல்லாமே வச்சிருந்தேன். நான் என்ன செய்வேன், உடனே பணக்காரன் ஆகணும்னு மதுரையில ஆபீஸ் போட்டு 3 பேர்த்த சம்பளம் கொடுத்து 100க்கு 10 பைசா வட்டிக்கு 1.25 கோடியை கொடுத்து வச்சிருந்தேன். பகல் பூரா பாதுகாப்புக்காக 15 பேரை தண்ணி வாங்கி கொடுத்து தெருவா கூட்டிக்கிட்டு திருந்து வச்சிருந்தேன். சாயந்தர நேரம் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி துணத்துணன்னு சொல்றான்னு மேலூர்ல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். மாசத்தை புடுங்க. இது எல்லாமே எப்ப காலி ஆகும்னா, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு நேர்ந்து வண்டி வச்சிருந்தேன். 4 வரது
அப்பா குடிதான் வேணாம் அப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல நானும் கேட்கல நானும் கேட்கல விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மாக் கடையை தேடி வண்டியை எடுத்துக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சே அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டே அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டே போட்டிருந்த மோதிரத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டே போட்டிருந்த மோதிரத்தை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டே எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு காலையில 4:30 பல்லு வளர்க்காம பிரிச்ச திறந்து மீதம் உள்ள சரக்க அடிச்சு வெறு வயிற்றிலேயே மடப்பய உடலும் தாண்டா வெந்தது 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்த தாயிரப்பே பழகுன நண்பர்கள் பார்த்த வேலையெல்லாம் விட்டுப்புட்டு விடிஞ்சா கப்பு தண்ணி சைடிஸ் இதுதான்டா உலகம் 25 வருஷமா வாழ்ந்தவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போட்டு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதியா குடிக்கும் போது மேல பறந்தோம் இருக்கிற விஷமிடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல நானும் கேட்கல அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு 100 நாள் வேலை காசு வாங்கித்தானே அடிச்சதுண்டு வேலை காசு வாங்கித்தானே அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையல்ல மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக உழைத்து வாழ்ந்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தின எங்க முப்பாட்டிங்க சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போது முன்னே நீங்கள் எல்லாம் குடிய விட்டுட்டு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழணும் முன்னே எல்லாரும் குடிச்சிட்டு வந்தாலும் ஊரா நினைப்பீங்கன்னு எத்தனையோ பாட்டு இருக்கும் போது பரி பய பாப்புன்னு என்ன மயத்துக்கு இந்த பாட்டை பாடினேன் கோத்தாங்கம்மான வச்சாலும் மேடைக்கு தாய் பிள்ளைகள்லாம் நீங்க அழுகாம நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் பாட்டை பிறகு பாக்கிறா அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையா நன்றி இருக்க 10 பேரும் தண்ணி அடிக்காதாளா கை தட்டலாம் ஏன்னா அரசாங்கம் மதுவே விற்கத்தான் செய் ஒரே ஒரு விஷயம் அடுத்த ஆளு கார்ல போறான்னு நம்ம எல்லாரும் கார்ல போக முடியுமா நமக்கு என்ன அண்டையம் கொடுத்துருக்கானா அதை வச்சுதான் வாழ முடியும் அதே மாதிரி மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும் ஆமா வாப்பா ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்டோர் மொத்த விலை கடை ஷாப் அண்ட் மளிகை மற்றும் மாணவர் உலகம் பண பரிவர்த்தனை வெளிநாட்டு பணத்துல மாற்றி தருவியா இல்ல வேற எங்கிட்ட கள்ள நோட்டு அடிக்கிறியா நத்த மெயின் ரோடு ஓம் சக்தி நகர்
மா சத்திரப்பட்டி மதுரை 14. நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்டோர் நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இந்த பாட்டு எதுக்காக படிக்கிறேன் மேடை மேடைக்கு அப்படின்னா, ஏதோ நான் வந்த மேடையில் படித்தா ஒரு 4 பேர் எம்கேஆர் என்னை சொல்கிறார் அப்படின்னு திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஆத்தா புருஷன் குடிக்கிறாரு, சீரட்டை அடிக்கிறாரு, அதை கூட ஒத்துக்கறலாம். இந்த கணேசி கோயிலை ஓட்ட பக்கத்தில் விடாது. அது என்ன? அதை போட்டு முத்தம் கொடுத்தா சிறுநாய் பீவாட வரும்டா. அதை போட்டுக்கிட்டு 1.5 முழத்தை உதட்ட இது நிற்கிறாங்க. எந்தா இப்படி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே பேசுவாங்க நம்மள்ட்ட. என்ன இதை வச்சு முத்தம் கொடுத்தா பொண்டாட்டி வடக்கு வடக்குன்னு உதவி வந்தேன். இனிமேல் புரியும் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்தாருன்னா நீ என்ன பண்ற, 10 பொம்பளை சேர்ந்து நீங்க ஒரு புல்ல வாங்கி வச்சு உட்காந்து அடிச்சிருங்க. அவன் என்னடா ஓத்தாண்ட, நீ என்னடா உம்மாண்டு. குடும்பம் புழு புழுன்னு இருக்கு. இந்த டவுன் பஸ்ஸுக்கு வழி விடுங்க அண்ணே. டவுன் பஸ் அண்ணே பார்த்து மெதுவா போங்கண்ணே. இப்படி வர முடியுமாண்ணே? இந்த இதுல வந்து ஒரு சாலை அடிவேன், ஒரு 200 முறை வரேன், இப்படி அடிச்சு இப்படி போவேன். உண்மையிலேயே ஓட்டுநர்கள் நம்மளை பாதுகாப்பாக ஒவ்வொரு இடத்துக்கு அழைத்து சென்று பத்திரமாக வீடு திரும்ப வைப்பது ஓட்டுநர்கள். அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கண்ட்ரேட்டுகள் அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கண்ட்ரேட்லாம் பசுக்குள்ள நடக்கிற நடைய தொடர்ந்து நடந்தாருன்னா மதுரில் இருந்து தொண்டி போய் திரும்பிடுவார். பின்னாடி டிக்கெட்டு இருக்கா, பின்னாடி டிக்கெட் இருக்கான்னு அவர் பாவம் வேர்த்து விறுவிறுத்து சில பேர் டிக்கெட் எடுக்காம இறங்கி போயிடுறாங்க. அதுலயும் பள்ளிக்கூடத்து டயத்துல எல்லாம் பாவம் கண்ட்ரேட்டு வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி குழந்தையெல்லாம் ஆத்தா முடிஞ்ச அளவுக்கு பெத்ததாரி அப்பெல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுருங்க. இந்த பஸ்ல போறாங்க, தொங்கிட்டு போறாங்க தான். 70 பேர் தொங்குறேன். அது டவுன் பஸ் நம்பிலாம் தொங்கலாமா? பாவம் வெல்டிக்கு வச்சே பல வருஷம் இருக்கும். அதுல 70 பேர் தொங்கிட்டு 71வது ஆள் யாருன்னு பாக்குறேன், கண்ட்ரேட்டு தொங்குறாரு பாவம். கண்ட்ரேட்டு புரிந்தாரு, வேகத்தடையில மட்டாருன்னு விழுந்து ஒத்த கடையில விழுந்த கண்ட்ரேட்டை போய் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல டிரைவர் தேர்றாரு. சுப்பு டிக்கெட் போட்டி அவர் அங்க இருந்தாரு. கடைசி டிக்கெட் ஆயிருமாடா, வேலை வேணாம் மதுரை வேணும். எங்க டிரைவர் வேன் வண்டிக்காரன் வரும்போதே நேற்று ஒரு ஃபங்க்ஷனா நிறைய போதையில டோல்கட்டுகளை போய் 1 மணி நேரம் நின்றுருக்கேன். டோல்கட்டு எடுத்தவன் ஏன்டா நிக்கிறேன்னா, என்னை எப்படி இந்த கம்பி மறைக்கலாம்? டோல்கட்டு கம்பி என்னடா வந்துச்சு, அதோட சண்டை ஓட்டுக்க இறங்கி போய், நீ ஒரு தகப்பனுக்கு பிறந்தா என்கிட்ட வா, ஒத்த அவனை விட்டு என் தம்பி எடுத்துட்டு வந்தேன் வண்டியை. உங்க நிலைமை அப்படி இருக்கு. அவனை அங்க இறக்க கூடாது, வண்டி மேலே அவனை ஏத்தி இருக்க. ஏன்னா உலகத்துல எது நம்மள மயக்குதுன்னா மதுதான். மது மயக்குறோம்னே. இந்த வாரம் போன் வருது வாரு. இந்நேரத்துல என்ன போன் வருது? ஆமா, லண்டனுக்கு கப்பல் அனுப்பி விட்ட, கவுந்து போச்சா? 12 மணிக்கு மேல ஒரு ஆளுக்கு ஆம்பளைகளுக்கு போன் வருதுன்னா டொங்காஸ்தான். டொங்காசுனா என்னன்னு கோயிலுக்கு நேர்ந்துருப்பாங்க. 10-100 காசு சில்லற காசை போடுறோம்ட்டே, நீ இறங்கி இங்க போடா கட்டா அரைஞ்சுடா. எதுக்கு இருந்தாலும் அவசரமா பேசுறேன். அப்ப வெதர்ன்ட்டே கொட்டையான்றேன். சந்தேகம்னா வரப்படாது. வந்துச்சுன்னா மண்டே நக்கு ஒரு நக்கு சரியா போய். இதுல பேசுற விதம் இருக்கு தெரியுமா? இந்த இளைஞர்லாம் பேசும்போது கைலிக்குள்ள உட்காந்து பேசுறான்டா. கையில முடிக்கிட்டு சொல்றா சொல்றா. அப்புறம் என்னடா அந்த பிள்ளைகிட்ட என்னென்ன கேட்பேன் தெரியுமா? சாப்பிட்டியாடான்னு கேட்பேன் லவர்கிட்ட. அது சொல்லும் சாப்பிட்டு தொலைச்சிட்டே வைடானா வைக்க மாட்டேன். என்ன அரிசின்ட்டுவேன். அந்த பிள்ளை நவாப், இவன் ரேஜ அரிசியை திண்டுக்கிட்டே அள்ளி விடுவேன். எங்க வீட்லயும் நவாப் தான்டா. அப்புறம் சிலிண்டரா அடுப்பா அவன். அந்த பிள்ளை சிலிண்டர் தான். என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன்ல என்ன சேர்த்தீங்க? மசத்தை சேர்த்தேன். விடிய வரைக்கும் விட மாட்டேன். என்ன பாவாடை கட்டி இருக்கு, என்ன சட்டி ஓட்டிருக்க, சட்டி என்னைக்கு பிரட்டி போடுவேன், ஏன் கிண்ண சாதனைக்கு போறியா? சித்திரவன். வீடியோ காலிலேயே பார்த்துட்டு போய் சில பேர் போஸ்ட் மரத்துல முட்டிடுவேன். டம்முன்னு முட்டி விட்டு போஸ்ட் மரமா அப்படி எதை பார்த்திருப்பாங்க? மை நீ ஆண்டா சீம கருவல்லதான் கிராமத்து ஆளுகள்லாம் பெரும்பாலும் வெளியே இருப்பார். ஆமா, ஒரு வயசான ஒரு பாவம் தூருக்கட்டையை பிடிச்சி அவளுக்கு காலில் அவருக்கு நீர் கட்டு தூருக்கட்டையை பிடிச்சி வெளியே இருந்திருக்காரு முடியாம. பக்கத்து தூருக்கட்டையில ஒரு இளவட்ட பைய ஒரு பிள்ளைய விரும்பினவன். அவன் அந்நியாரத்துல செல்லம்
முத்தம் குடுறான்னு இருக்கேன். அந்த புள்ள பொச்சு பொச்சுன்னு இருக்கு. இவனு இந்த பெரியவர் பாவம் பன்னி வந்துருச்சோ, இவர் சுத்தி சுத்தி பார்த்திருக்காரு. பன்னி வந்து விட்டைக்கு பார்த்தா நம்ம சட்டையை கிடைச்சிருந்து. தம்பி இதெல்லாம் வந்து நாகரிகம்லாம் சேச்சேலாம் சொல்லாதடா. இங்க காதலிக்காத ப்ரோ இருக்கீங்களா? எல்லாரும் காதல் பண்ணும். காதல் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அவங்க படுற பாடு, என்ன யாரும் காதலிக்க படிக்கிறாங்கன்னு நொப்பத்தா சுடுகாட்டுல படுத்துக்கிறப்பா அவன் நெஞ்செலும்ப நக்கிக்கிட்டே படு. ஏன்டா நான் ஏரியா மாமா நினைக்கிறேன். இருடா, இந்த லவ்வர் எங்க கண்டுபிடிக்கலாம்னா மதுரை தியேட்டர்லாம் போவேன், மாசுக்கு போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு யார பார்த்தாலும் சொந்தக்காரை மாதிரியே தெரியும். நான் போயிட்டேன், ஏன் ரசிகர் ஒருத்தர் ஒரு பிள்ளைய கூட்டு வந்திருக்கேன் தெரியல. என்னை பார்த்தவனே அவன், நான் பார்த்தேன் ப்ரோ இங்கிட்டு போங்க ப்ரோ. அவன் சொல்றேன், இவர் தாண்டி எம்கேஆர் நாடகத்துல பார்ப்போம். அப்ப வேணாங்க, இந்த ஆளு மேடையில சொல்லி புரியாங்க. இப்படித்தான் ஒரு தியேட்டர்ல நடந்துச்சு. மயன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் தியேட்டர்ல உட்காந்துருக்கேன். அவங்க அப்பே ஒரு பொம்பளைய தள்ளிட்டு வந்துட்டேன். அவன் போய் பக்கத்து சீட்ல உட்காந்துருக்கேன். மயன் பார்த்தோடனே அவன் நினைச்சிருக்கேன், இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் மாசுக்கு 2 பேரும். ஏய் அவன் மயன்டி, அவன் எங்க அப்பா உட்காந்துருக்காரு. 2 பேரும் கடைசி வரைக்கும் படம் பார்க்கல. ஏண்டா 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 மயத்தை பிடிச்சு நோண்டா. இதெல்லாம் ஏன் சொல்றேன், நாட்டு நடைமுறை. ஆம்பளைகளுக்கு ஆம்பளை எதை பார்த்து போடுறோம்னா, வண்டி பைக்கு நல்ல வண்டி வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட காட்டாத. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் 1.5 லட்சம் பைக்கு போய் காமி. அவன் வந்தவனையே, என் குலைசாமி 18 படியா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஊதி விடனாக்கு போட மாட்டேன். வருவேன், வந்து வெண்ணமே டயரை தட்டி பார்ப்பேன். பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவேன், இந்த டயர் 4 அளவில் போயிட்டு இருக்கும் போதே வெடிக்கும். அவன் ரிம்மு வேகத்துல ஏறும் போதே சப்பலும் திரும்பிட்டுவேன். அன்னைக்கெல்லாம் எங்க பெரியப்பா அந்த வண்டி ஓட்டினாரு, போகும்போதே தீ பிடிச்சிருச்சுவேன். முத வண்டியை வேணாது இப்படி சொல்லுவானா. பொம்பளைய கூட என்ன பண்றேன்னா, கல்யாண வீட்டுக்கு போனோமா, திண்டமா, குசி விட்டு வந்தோமா, இந்த ரேஞ்சு இருக்கத்தா. பொம்பளைய கூட 10 பொம்பளை என்ன பண்ற, அந்த பொண்ணத்தையும் பாக்குங்க, பொண்ணு நல்லா உள்ளதே. ஆமாக்கா, இவனுக்கு ஆமா 15 வருஷமா பொண்ணு கிடைக்காம தானே அலைஞ்சாங்க. இவன் முகரைக்கு இந்த புள்ள போதும், நல்ல உள்ளதே. நகையெல்லாம் 70 வயம் போடுறாங்களாம். என்ன பிள்ளைக்கு மசுறு காணார். ஆமா, மசுரை ஊத்து தானே நீ மதுரை ஊரா கரண்ட் இருக்க போற. அதே மாதிரி ஆம்பளை ஆளுங்க பிம்போட்ட போதைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவேன். செய்யற மொய் 100 ரூபாயா இருக்கும். அம்புட்டின் சாப்பிட்டு விட்டு அந்த கல்யாண வீட்டுக்காரன்ட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன், கல்யாணம் நல்லாத்தான் பண்ணி, என்ன குடல்ல போய் அதை சேர்த்துடக்கூடாது. என்னது சேர்த்தேன், குடல்ல பருப்பு வந்து அது கவுச்சி அடிக்குதுங்க. இது வந்து கல்யாணத்தையே கருத்து. சமயக்கார இங்க இருந்து கரண்டியை தூக்கிட்டு, கண்டாலுமே நம்மளை போட்டு விட்டு போயிட்டானே, உன்னை வாடா மூக்க வலிக்கிறேன். நீங்க எல்லாருமே என்னென்ன வேலை ஆக்குறீங்க எனக்கு தெரியாது. ஆனா எல்லாருமே புனிதமான தொழில் பண்றீங்க மட்டும் எனக்கு தெரியும். நீங்க எல்லாருமே, ஏன்னா உழைக்கிற வர்க்கத்தை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப நன்றி ப்ரோ. உங்க ஊர்ல இருக்க ஒரு மளிகை கடையோ, டீ கடையோ, ஒரு ஜேஜிபியோ போய் கேளுங்களேன், யாராவது நாட்டுல உண்மையை சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்கானா? நான் மெயின் ரோட்ல பேக்கரி வச்சிருக்கேன், மாசம் 2 லட்சம் நிக்கும், இந்த கார்லாம் இது சொல்ல மாட்டானே. ஒரு மளிகை கடைக்கார்ட்ட போய் கேளு, வியாபாரம் மாசம் ஒரு 50 ரூபா நிக்குமா? மளிகை கடைக்காரு, என்னத்த புளியே கடை, கொசுவத்தி கடை எந்த வந்துட்டாங்கல்ல. அப்ப என்ன மாதிரி டெய்லி துறக்கிற? டீ கடைக்கார்ட்ட போய் கேளு, பால் விலையெல்லாம் நிக்க, என்னத்த. அதே மாதிரி கல்யாணம் பண்ண ஆள்கிட்ட போய் புருஷன் பொண்டாட்டிய கேளு, உங்க வீட்டுக்காரன் அப்படி என்னத்த அவ வந்து நக்கிடுச்சு. ஏன் இந்த உலகம் அப்படி இருக்குங்கய்யா. அதனால நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு ஆள் ஒரு பேச்சுக்கு முருகன் ஒருத்தர் இருக்கார். அந்த முருகனையே அந்த கிராமம் பூரா பேசுதுன்னா
முருகனுடைய வளர்ச்சி பிடிக்கலன்னு அர்த்தம். அதனால உன் நியாயத்துக்கு எது செய்யுதோ தெரியுதோ அந்த தொழில் பண்ணு. யாருக்கு அஞ்சி வாழாத, நேர்மையா போய்கிட்டு உன் உழைப்பு மேல நம்பிக்கை வை. நீ வாழ்க்கையில சாதித்து மடிவாயன் தமிழா. என் மேனேஜர் உட்காந்துருக்கார் நரேன். நரேன் மாதிரி ஒரு மைண்டுக்காரே உலகத்துல கிடையாது. தை 17 தேதி இருக்கான்னு ஒரு ஊருக்காரு போன் அடிச்சார். என் மேனேஜர் சொன்னாரு, தை 17 தேதி இருக்கு சார், வச்சுட்டேன். அதே ஆளு அவன் செல்லுல சார்ஜ் இல்லையா, வேற நம்பர்ல கூப்பிட்டுருக்கேன். தை 17 தேதி இருக்கா. இவர் உடனே தேதி இல்ல சார், புக் ஆயிருச்சு. இப்பதானடா சொன்னேன் அவன். அப்ப எந்த லட்சணத்துல நான் மேனேஜர் வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும்டா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன் டிரைவர் கருப்பியா, எந்த பிச்சைக்காட்டா பார்த்தாலும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே மேட்ல ஏன்னா ஏற்கனவே டிராயிட் ஓட்டினேன். உழவு அடிச்சு ஏத்தி 2 சால் தடத்தை போட்டுட்டு இவங்களை வச்சு இந்த நிர்வாகம் நடத்தி நான் நாடக ஆடி ஏழவாளையை காப்பாத்தேன். அதுலயும் பெட்டிக்கார மண்டை இப்படி இருக்கு. வேற ஆந்த குஞ்சு முட்டையிலிருந்து வந்தது மாதிரி. போதும்டா, உங்களுக்கு உழைச்சது போதும், ஏழவாளைக்கு நான் உதவி செஞ்சது போதும். என்னத்த போதும்டா. இந்த அண்ணன் வந்துருச்சு, அதுக்கு நமக்கு வரலையாது. நம்மளத்தையும் கொடுக்க வந்திருக்கு. இந்த நடிகரை பூரா விரட்டி விடணும், மனு கொடுக்க வந்து. என்னத்த மாமா எந்திரிச்சு என்ன என்னமா என்னத்த தம்பி கடாப்புல அந்துவோங்க. எதுல விட்டு வாயில வாயில கடுகு 300, சோளம் 2 கிலோ. இது என்ன? சரி, மந்தகரப்பன சாமி மாங்குளம் சார்பாக அன்பாலயம் மிகவும் சிறப்படைய 501 என் அன்பு உறவு ஸ்ரீ மந்தகரப்பன சாமி மாங்குளம் சார்பாக நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு என்னை நம்பிய 50 பேர் காத்து கிடக்கு. என் வாழ்க்கையிலே ஒரு லட்சியம்னா என்னை சுத்தி உள்ள எத்தனை பேர் என்னை நம்பி வந்தாங்களோ வாழ வைக்கணும். நான் இருக்கிறதுக்குள்ள ஒரு கிராமத்தை உருவாக்கணும். அதுதான் வாழ்க்கை லட்சியம். இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய ஆளுகள்லாம், ஒரு பப்புன்னு கோமாளி ஆடுறவன் எப்படிப்பா அப்படி செய்யறேன். இந்த பப்புன்னு ஒரு ஆள் கிடையாது, எல்லாத்துக்கும் சொல்றேன். என்னைய சுத்தி பல லட்சம் பேர் இருக்காங்க எனக்கு சொந்தக்காரங்க. இங்க நிக்கிறது எல்லாமே எங்க அண்ணன் தம்பி தான். என்னத்தையா கொண்டு போக போறிய? எதுவுமே நிரந்தரம் இல்லை அண்ணே இந்த வாழ்க்கையில. பெத்ததாய தகப்பனுக்கு நல்ல பிள்ளைன்னு பேரெடுத்தாலே அவன் தங்கமான பிள்ளை. சரிதானா மாமா? நீங்க அன்பாலயத்துக்கு வாங்க மாமா. ஒரு 17 வயசுல ஒரு பிள்ளையை கட்டி வச்சு பணியார சுட்டியா பாடல்கள். அந்த காலத்திலே பாடல்கள் எல்லாம் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் புத்திமதியை உண்டாக்கினது. பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தம் கவிஞர் கண்ணதாசன், மாலி, இந்த மாதிரி மேதைகள்லாம் அழகா பாடல் எழுதினாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துச்சு. அண்ணன் தம்பி பாசமெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமாடா, ரோஜாவின் இதழ்களை போல் பாசமாடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் நம்மளை எல்லாம் நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமாடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமல் எல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, நாங்கள் எல்லாம் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. மம்பட்டிய தோளுல வச்சு மட துறக்க போற மச்சான், மம்பட்டிய தோளுல வச்சு மட துறக்க போற மச்சான், மடைய திறந்து வையுங்க ஏன் மச்சானே மயில வந்து நீராடட்டும், கருப்பு கரைச்சல கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா, ஒன்னா கண்ணாலே பார்த்தா என் மனம் கட்டுடுமா. பழைய பாட்டு, கருத்துக்குள்ள பாட்டு. உள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி அன்னக்கிரியே உன்னை தேடுது,
6 மாசம் 1 வருஷம் அவரும் பூமினி வாடுது ஏ அன்னக்கிளியே உன்னை தேடுது. இது பாட்டு. இப்ப உள்ள பாட்டுலாம் சென்னை தமிழ்ல எழுதுறானே பாட்டு பூரா. இப்படி என்ன பாட்டுனே? லவ்வர்ஸ் பாட்டுலாம் இருக்குடா சென்னை தமிழ்ல. பாடுங்கண்ணே கேட்போம். சும்மா ஏண்டி கோச்சுக்கு நான் அங்க நிக்கிறா. என்னண்ணே பாட்டு இது? பாட்டு தாண்டா கீரை முண்டை. சும்மா ஏண்டி கோச்சுக்கு நான் அங்க நிக்கிற, உம்மா கிட்ட சொன்னா நீ ஓரம் கட்டுற, முனியாண்டி விளாசு கடையில நான் நாஸ்டா துண்ணவா, நீ லவ் ஒத்துக்கலைன்னா அவங்க நீ நாசமா போ. என்ன பாட்டு? இந்த பாட்டு எப்போ வந்துச்சுன்னா எங்க ஐயாவே செம்பரியாடு மேய்க்கும் போது பாடின பாட்டு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு, தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா 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 கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு. இது அப்பயே வந்த பாட்டு. இப்ப சின்ன பசங்க பெரிய ஆளுங்க இளவட்டம்லாம் இப்ப டென்ட் ஆக்கி விட்டிய. இன்னொரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டெல்லாம் நைட்டு தூங்கும் போது 12 மணிக்கு கேட்டுட்டு படுத்தீங்கன்னா ஒத்த கொரட்டை வராது. காத்து மேல, காத்து கீழே, ஓஹோ காத்து சைடுல, காத்து இதுல. இன்னொரு பாட்டு பாடிருக்கேன்டா, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. என்ன ரத்த கொதிப்பு? ரத்தம் கொதிச்சாப்புல ஈரல போட்டு வதக்க போறியா? இப்ப மைசெட்ல ஆரி அப்பெல்லாம் நான் பாடும் போதெல்லாம் இன்னரு இந்த இது மிச்சர் போலாம் கிடையாது. வரட்டு கத்தா கத்துவார். அதுல இந்த கட்டபொம்மு நாடகத்துல எல்லாம் பாடும் போது பார்க்கணும். மறிவில்ல தாயே 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 மறிவில்லா கடைகளை கற்றுணர்ந்த மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம். மறிவில்லா கடைகளை மறிவில்லா கடைகளை கற்றுணர்ந்த மாபெரும் சபையோர்க்கு என் வணக்கம். எவ்வளவு கஷ்டம். இப்ப மைஜெட்ல வந்துருச்சு ஊப்பரா ஆப்பரா ஊப்பர். அந்த ஊப்பர் எல்லாம் பார்த்து நல்லா அதிர வச்சோம்னா கட்டில இருக்க வயசானலாம் விழுந்து முளைக்குச்சி ஒடிஞ்சு. ஒரு ஆள் அப்படித்தான் வாலி மோச்சு பாட்டு போட்டு விட்டாரு. அந்த ஆள் விழுந்து கொசுவத்தி சாண்டெல்லாம் உடைச்சு என்னத்த. ஏன்னா இன்னைக்கு உலகம் கம்ப்யூட்டர் உலகம் எதை நோக்கி போனாலும், ஆனால் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல விஞ்ஞான காலத்துல நாடக உலகத்துக்கு இவ்வளவு கூட்டம் சேர்த்தது நாடக கலைஞன் அல்ல, நடிகர் கிடையாது. நான் எங்கேயும் சொல்லுவேன், யூடியூப் சேனல் கலையை கொண்டு போனது யூடியூப் சேனல். கைதட்டு கொடுக்கும். என்னப்பு ஹோட்டல்ல பார்சல் வாங்கினோட இங்க வந்துட்டியா? என்னப்பு இது இளங்கொடி இளங்கொடியா? என்னடா அது? என்னப்பா ஏய் மிஷினில் விழுந்துடாத, கருது வண்டி அரைச்சு போடும். என்னப்பா என்னப்பா எப்பா எப்பா அப்போ அப்போ மெதுவாப்பா மெதுவாப்பா ஏப்பா. எதுக்குடா வந்தாரு? ஒருவேளை ஒரு சின்ன வீடு இங்க எது இருக்கா? என்னடா வீடு தெரியாம இல்ல, இன்றைக்கு எதுக்கு வந்தோம்னு தெரியல. ஹலோ மிஸ்டர் சிம்பாய், சிம்பாய் அவரை இளங்குடி எடுத்து விடு. அங்க 2 பேரும் வச்சிருக்காங்க, அவங்க 2 பேரும் இப்படித்தான் இருப்பாங்க. என்னவா என்னப்பா மொட்டை அடிச்சது தலைஞ்சிச்சான்னு பார்க்க வர்றாரு. ஒண்ணு எதுக்குடா வந்தாரு? அன்பளிப்பு கொடுக்க வர. அன்பளிப்பு கொடுக்க இங்க வர்ற? என்னப்பா ஆடு வத்துற மாதிரி பாத்துறியா? அங்க போங்க எல்லாரும். என்ன நீ வச்சுக்கப்போ நல்லா. எனக்கு காலையில உனக்கு சரக்கு அடிக்க வேணாம் வேணாம் வேணாம். அந்த 500 ரூபா கொடுத்துட்டு நீ உள்ள வந்து மண்டி ஓட்டு படுப்ப. நான் உனக்கு 500 ரூபா கொடுத்தவேன்டுவேன்.
இது எதுக்கு சொல்லுப்பா. டிவிஎஸ் சரவணே யாரு பேருக்கு போய் தேங்காய் வாங்கிட்டு வர்ற? சரி, டிவிஎஸ் சரவணன் டிரைவர். நீ வண்டி ஓட்டிக்கலாம் போ. சரி, ஓட்டிடுவேன். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. என்ன சரக்கு மாமா அது? ஐயா பார்த்து இறக்கி அந்த தண்ணியில ஓட்டு அமைக்கிறீங்க. பார்த்து ப்ரோ. என்னத்த அவன் கிளம்பிட்டான். என்ன இடத்திலும் நான் பட்டவன் பாண்டி செல்வம் லட்சியபுரம் மினரல் அவர் சார்பாக 101. பரவாயில்ல. எங்கிட்ட என்னப்பா சிட்டை 320. சரி, ஏதோ ஒரு சிட்டையில எழுது. என்ன கடத்திலும் ஐயா ஐயா அந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா? உட்கார் உட்கார் வங்காளி. கெடுத்து போறாத நீ என்னத்த கெடுத்த? என்ன கடத்திலும் புனரவராக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு தாலுகா மாங்குளம் சேகரம் லட்சுமரம் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் சுவாமி அருள்மிகு நாகம்மாள் சுவாமி திருக்கோவில் மகா வருடாபிஜய விழாவை முன்னிட்டு உயர்திரு ஒத்தக்கடை காவல்துறை சார்பாளர் முன்னிலும் வந்திருக்கின்ற அத்தனை கிராமத்திலிருந்து வருகின்ற என் தமிழ் உறவுகள் அன்போடு ஆதரவோடு லட்சியபுரம் கிராமத்தார் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். வேணாம்யா நாடகத்தை கெடுத்தே வருவ. நீ போக சொல்லிருங்க. வேணாம் நீ சொல்லி சரியில்லை. நடிபச வேந்தன் நடிபச மண்ணு உங்கள் அபிமான நட்சத்திரம் எனது அன்பு வாத்தியார் அறந்தாங்கி அருகாமல் உள்ள ஏழை. இது என்னடா பரிசம் போற இடமா? ஹலோ மிஸ்டர் துக்குலப்பட்டி, இங்க இருந்து மோந்துட்டு வர்றிய. நடிகருக்கு டீ வச்சியா உனக்கு டீ வச்சியா? நீ குடிச்சிட்டு போக படைகள் நடிகர் வந்து கம்மா தண்ணியை மோந்து குடிச்சிட்டு போய் தெருவில் தெரிய. என்ன டிசிப்ளின் இல்ல. நீதான் வந்து வச்ச. ஒருத்தையும் கூட வந்து தொடக்கூடாதுனே கவனமா பாருங்க. நீயே குடிச்சிட்டு இரநூத்த மத்திய தம்பி அந்த டேங்க் இருக்குல்ல டீ சுத்தி எலி மருந்து குருண மருந்து போட்டு குடிச்சிட்டு விளக்கணும் போது என்னத்த ஏண்டா என் அன்பு வாத்தியா அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலினும் இனிமையான கோயில வாணி கொஞ்சம் மொழி பேசுற அஞ்சுதான். ஏன்னா இந்த வள்ளி பேரை சொல்ற அளவுக்கு நான் என்ன டோல்கட்டை தாண்டல. அவ்வளவு ஒரு உயர்வானது. இந்த மாதிரி நாட்டில் எல்லாருமே நீங்க முன்னுக்கு வரணும். வந்திருக்கு வள்ளி எம்ஏ. ரொம்ப பெருமையா இருக்குனே. நாடக உலகத்துல யாருமே எம்புட்டு படிப்பு படிச்சது இல்ல. பள்ளி அம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? என்ன ஆத்தா பென்சில் எம்ஏ. என்னத்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்காங்க. ரேணுகா பவுடர் போட்டுக்கிட்டே பூரி படைஞ்சிருக்கோம். நம்மள எம்ஏன்ட்டாங்களே, நம்மளே 6வது பாதையில் நின்றுமே. என்னத்த அதே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அழகு வலிச்சின்னு எதுல விட்டேன்? வாயில. நன்றி. தொடர்ந்து விடுங்க. 8 மணி நேரம் செய்யணும். தம்பி அரசு நாடகான பேரரசு. உண்மையிலேயே இன்னைக்கு நாடக உலகத்துல சாதிச்சவங்க தான் சினிமா துறையில கொடியேற்றி பறக்கிறாங்க. எங்க அண்ணன் முத்துச்சிரிப்பி. நானும் முத்துச்சிரிப்பி அண்ணன் ஆடாத மேடையே கிடையாது. ஆனால் அத்தனை பேர்த்தையும் உயர்த்தி விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரே குணம் இந்த தமிழ் அண்ணன். நீங்க இல்லைன்னா யாருமே கிடையாது. இவ்வளவு கூட்டம் இல்லைன்னா எனக்கு மதிப்பு இருக்குமா? இந்த நடிகருக்குலாம் மதிப்பு இருக்குமா? என்னத்த தானே. ஆனா வந்திருக்கு நாரதர் உண்மையிலே ரோசத்துக்காக வந்தேன். விறகு வெட்டி கறி மூட்டம் தான் போட்டுக்கு தெரிஞ்சேன். அன்னைக்கு ஊர்ல ஒரு வயலும் மதிக்கல. 10 நாடை நான் வளர்த்து விட்டேன். உள்ள ஏன்ட்டே வெத்தலை வாக்கு மடிச்சு கொடுன்றேன். நல்லா இருப்பா, நல்லா இரு, நோ ப்ராப்ளம். ஒவ்வொரு கஷ்டப்படக்கூடிய கலைஞனை மேடையில நிப்பாட்டி மக்கள் மத்தியில் அழகு பார்க்கிற ஒரு ஆள் நான் எம்கேஆர் தான். என்னைய பொறுத்தவரை கஷ்டப்படுற ஆள் கூட நல்லா இருக்கு. பெரிய ஆளுன்னு சொல்றவாரு வராது.
நீ பெரிய ஆளா இருந்து சரிதானே ப்ரோ? உண்மைண்ணே. மாமா லட்சியபுரத்துல நீங்க கொடுக்குற காசு இவங்க 4 பேரா இருக்கட்டும், உள்ள இருக்க என் சக நடிகரா இருக்கட்டும் மாமா, 15 நாளைக்கு அவ குடும்பம் வயிறார கஞ்சி குடிக்குமாமா. இதுக்கு மேல புண்ணியம் எதுவுமே வேணாம். ஆனா நாரதர் செந்தில் குமரன் இன்னைக்கு வருவாப்புல, நல்ல உடம்பு பார்த்தீங்கன்னா மாடு தாவல்ல கத்தரிக்காய் மூட ஏத்துற மாதிரி இருப்பேன். உடம்பும் கிடம்பும் அவன் சிமுண்டு மூட ஒண்ணு இந்த தட்டி சட்டியை போடுறேன், ஒரு கால் ஏறல, திறமையான. ஆனால் வீடு கார வீடு கட்டியிருக்கேன், ஒரு ஆணும் ஒரு பொண்ணு குழந்தைய, நல்லா இருக்கேன். பட் இந்த அழகு மலையா 18ஆம் படியா கண்ணு இல்லை. என்னண்ணே அப்படி குறை இருக்கு? மண்டையில் மசர் இல்லை. அவன் ஊதுவத்தி இதெல்லாம் அரைச்சு தேய்ச்சிருக்கேன். அதுல ஒருத்தர் ஏவி விட்டுருக்கேன் வெளிநாட்டுல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து வந்து குர்ண மந்தையும் டால்டாவும் ஊத்தி தேய்ச்சிங்கன்னா வந்துடும் இருக்கேன். அதே அரைச்சிக்கிட்டு அப்பிருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடி பொடு வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் போய் குளுக்க செய்ய வச்சுக்கிட்டு என் அன்பு நண்பன் வையாபுரி மண் கண்டனத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக சொல்லிக்க காத்து கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பெருங்கொண்ட ஒரு பிறைத்தினி பயமே வந்தேன். தீபாவளிக்கு போய் இந்த வேலை செய்யலாமா? போய் இந்த வேலையை செஞ்சு இன்னைக்கு புண்ணு வந்து அவனால என்கிட்ட கேட்டேன். தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு 1000 ரூபா கொடுத்தேன், எனக்கு ஒரு புல்லு பத்தலன்னு, என் உடம்பு காணாதுன்ட்டு நான் 2000 கொடுத்து விட்டேன். சத்தியம் பண்ணு இல்லைன்னு கொடுத்தேன். பக்காடி லெமன் 2 புல்லு வாங்கியிருக்கேன், வெரி ஸ்ட்ராங். ஒரு புல்ல சாப்பிட்டு முண்டை சட்டி ஓடாம நெஞ்சுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு போய் அணிவுண்டை பத்த வச்சிருக்கேன். இவன் மாயன் பின்னாடி வந்தவன், என்னப்பா சரஸ்வதி வெடி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அதுல போய் உனக்கு சுறுசுறுன்னு சொல்லும் போது இவன் சொல்லியிருக்கேன், சித்திரம்பு கடிக்கிற மாதிரி இருக்கு பாரு பாரு. இதெல்லாம் என்ன மைக்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ சரஸ்வதியை கண்டு சரியா போச்சு. இதே கிணத்து வெடின்னு சொல்லிட்டு 8 பேர் வந்திருந்தாங்கன்னா சம்பட்டிட்டு பேப்பாயமாயினேன். என்ன பிளக்கம், என்ன வெடி எதுல விட்டு வாயில பாத்தீங்களாயா? சரஸ்வதி வெடியில வச்சு உனக்கு அறிவு பாத்தீங்களா? என் அன்பு தம்பி, உண்மையிலேயே நகைச்சுவைக்காக சொல்றேன், என் தம்பி ஒரு ஞானமானவன். நம்ம எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும், பெரிய கோடீஸ்வரன் பெரிய பதவியில் இருந்தாலும், இவர்களுக்கு போன்ற புனிதமானவர்கிட்ட நம்ம குலசாமிக்கு பூவும் மாலை வாங்கி போட முடியும். பூக்கற்ற தொழில், புனிதமான தொழில் செய்து வருகிறான் இவன். கைதட்டு கொடுக்கலாம், பெரிய சிற்ப கலையிடாது. வாழ்த்துக்கள். புதுக்கோட்டை காவிரி நகர்ல இருந்த இந்த மணிகண்டனை காலம் உள்ள வரை யூடியூப்பில் பதிவு செய்து உலகம் பூரா தெரிய வைத்தது காடமங்கலம் முருகன். மறக்க முடியாது தம்பி, யாரையும் மறந்துடாதீங்க. நம்மளை யாரு வளர்த்து விட்டாங்களோ, யாருனால நம்ம தொழில முன்னேறணுமோ அவங்கள மட்டும், அவங்க தான் நம்ம குருநாதர். அவர் நல்லவரோ கெட்டவரோ, வயசு மூத்தவரோ சின்னவரோ, அவங்க தான் நம்ம குருநாதர். நீ மறந்துடாத, நீ மறக்க மாட்டடா. ஏன்னா அவன் மண்ட ஷேப் அப்படி. என்னத்த மறந்துது எதிர விட்டு டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியத்தை இசைத்து பாடுவார்கள். தம்பி, நீ பாடுற பாட்டுக்கு இங்க இருக்க என் அண்ணன் தம்பி எங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே கைதட்டணும்டா. பாடுறா ஒரு பாட்டு. அண்ணன் சொன்னாரு, உண்மைதான். நான் உண்மையாலுமே நாடக உலகத்துக்கு வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். உண்மையிலுமே சொல்றேன், மாசத்துக்கு நான் ஒரு 10 நாடகம் தான் ஆடுவேன். ஆனா இப்போதைக்கு அண்ணன் நாடகத்துல போட்டு இப்போ மாசம் 30 நாளும் நாடகம் ஆடுறேன்னா அது உண்மைதான். என்னைய மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களை வெளியில தெரிய வச்சாரோ இல்லையோ, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல புத்திமதி சொல்லுவாரு. உண்மையாலுமே ராதாநாட்டை பிடிச்சது அதான். ஏன்னா எனக்கு பேசவே தெரியாது. நான் வந்து ரொம்ப மேடையில் திக்கி பேசுவேன். எனக்கு தைரியம் கொடுத்து பேச வச்சதான் அண்ணன் தான். ஏதாச்சும் ஒன்றுனா, டே உன்னை நான் புரிய வைக்கிறதுக்குள்ளேயும் எத்தனையோ வருஷம் ஆயிருந்தாலும் என்னை அண்ணன் நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி காடமூலம் முருகனையும் சொல்லணும். என்னோட நண்பன், உயிர் நண்பன்லாம், எனக்கு தீபாவளிக்கு என்னோட நண்பர்லாம் நான் சொல்லியிருக்கேன் மேடையில், எனக்கு ஃப்ரெண்டே யாருமே கிடையாதுன்னு. ஏன்னா அப்போலேருந்து எங்கள் அம்மா கூடயே நான் பூக்கூடையிலே தான் இருந்தேன். எனக்கு ஃப்ரெண்டுன்னே யாருமே, காலைல போவேன், நைட்டு வீட்டுக்கு வருவேன்,
பொண்டாட்டிக்கிட்ட கூட நான் ஒழுங்கா பேசுனதே கிடையாது கல்யாண நாள்ல இருந்து. என்னத்த என் நண்பன் எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். எங்க அம்மாவுக்கு அடுத்து என் நண்பன் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் தீபாவளிக்கு. என் நண்பன் முருகன் நான் மறக்க மாட்டேன். எங்க அம்மாவுக்கு அடுத்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுதான் என் நண்பன் முருகன் தான். முத ஜவுளி கடைக்காரன் தானே கொடுத்துருப்பேன். இல்ல என் நண்பன் வாங்கி கொடுத்தானே. அவன் நண்பன். உண்மையாலுமே நான் இவ்வளவுக்கு நல்லா இருக்கேன், என்னோட குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குன்னா அண்ணன் தான் காரணம். ரெண்டாவது என் நண்பன் காடமங்கலம் முருகண்ணே நல்லா வரும். எல்லாரும் என்னை வளர்த்து விட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இத்தனை நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னா இவங்களால தான். அண்ணே நான் பெருமையா சொல்றேனே. ஏன்னு நான் அதை நினைச்ச அழுகல. பெட்டி வாசிக்கிட்டு நாடகம் கொடுத்தேன் நான் உனக்கு. நீ 5 வேலை செயின் ஓட்டிருக்க, நான் கயிறை கட்டிருக்க நினைச்சுட்டான் அழுகல. இந்த செயின் ஓட்டிருக்கியாடா அழகு யானை மாதிரி. அண்ணே அது கெவுரிக்குன்னு சொரு குஞ்சு நெக்க மாட்டான். ஏன்னா ஆந்த சும்மா கத்தாது. அந்த ஆந்த மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பார். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் என் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம். உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம். உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்து அன்புக்கும் நான் தந்து பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இரு கீழ பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை அது சென்றாமல் வெள்ளி பணமா? வெள்ளை இளஞ்செங்கள் வெற்றி கொடி கட்டுங்கள். சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை அது சென்றாமல் வெள்ளி பணமா? வெள்ளை இளஞ்செங்கள் வெற்றி கொடி கட்டுங்கள். சொர்க்கம் அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு.
எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையுமே அண்ணன் தம்பி நினைச்சு ஒரு வீட்டு கிளியா பாடினவார். வாழ்த்துக்கள் என் தம்பி. சந்தோஷம். மாயா குறை அரைஞ்சு மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான். உண்மையிலேயே ஒரு திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி. உடம்பையும் தோற்றத்தையும் வைத்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. நான் நகைச்சுவைக்காக பேசுவேன். நல்ல கலைஞர், ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நாணஸ்தேன் எங்க அண்ணே செல்வ அண்ணே. ஆனா சீரட்டோ தண்ணியோ லேடிஸ் நோ, வெத்தலை மட்டும் போடுவார். என்னத்த அந்த வெத்தலையும் போடுறது லேசுவாச்சு கிடையாது. 1.25 கிலோ 3 கிலோ சுண்ணாம்பு மட்டும் 1/2 லிட்டர் 3 லிட்டர். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல அப்படித்தான் வெத்தலையை போட்டு துப்பாடம் இல்லாமல் துப்பி இருக்காரு ஊர்ல முக்கியஸ்தர். துப்புன உடனே அவர் வந்துட்டார். ஏன்ட்ட நீ எப்படி காசு வாங்குறேன்னு பாக்குறேன்ட்டார். வெறும் கவட்டுக்குள்ளேயே துப்பு. உன் பொண்டாட்டி காலையில கண்டங்கர பாம்பு தான் நினைச்ச உடனே அடிக்க. வாழ்த்துக்க சிரிக்காத மதுரமா இருக்கு. துப்பக்கூடாது ப்ரோ. மண்டை நல்லா இருக்குடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம். திறமைக்கு ஒரு சொல்லு போதும். அதை நிரூபித்த செல்வம் அவர்களுக்கு நானே கைதட்ட. திறமையான கலைஞர் போதும். இது எதுக்கு 1/2 மணி நேரம் நத்தின் துப்பு கண்டு முட்டுன்னு வாய்ச்சிக்கிட்டு 4 பேர் இருந்துச்சியா மண்டவழிக்கு நிறுத்தியா. அதுக்கப்புறம் நீ என்னன்னே நிறுத்தி சொல்லிட்டு அது வேணாம். இதுதான் சூப்பர். நீ என்ன பண்ண காத்திருக்காங்க. நீ அம்புடி சாமான் அள்ளிட்டு வந்துட்டானே குட்டியானே இல்லை. இங்கே வாரு. நெல்லு கரைச்ச மணி என்னடா ஆச்சு அவருக்கு. ஜீவா இது என்னடா ஜீவானந்தம். ஜீவானந்தம்னு போட்டிருக்க. ஜீவா நத்தம்னு போட்டிருக்க. ஜீவானந்தம் பாலா சாஸ்தா நெல் கமிஷனர். நெல் கௌசன். நெல் கமிஷன் மண்டி 94 95 மதுரை. அது என்ன 94 கடை மெம்பரா மெம்பரு கடை நம்பர் நம்பர். நன்றி. ஓ அண்ணே அவர்கள் எவ்வளோடா 200 ரூபா. பின்னாடி என்னமோ சிட்டை இருக்கு. விக்ஸ் முட்டாய் 2 ரூபா. அதுக்கு அடுத்தபடியாக படிச்சிட்டப்போ நன்றி. போய் மூடையை பாரு. ஏழு இது தின்றோம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. ஏன்னா நம்பர் 1 ஒரு ஆல்ரவுண்டுங்க அண்ணே. பஜனைக்கு அடிக்க சொன்னாலும் அடிப்பேன். ஜங்கு ஊதுவேன். மோர் சிங்கு பன்முக திறமையாளர். வீட்டில் இருக்க உரச்சாக்கு இங்க வர கிழக்கு மாட்டு முளைக்குச்சி போரிங் பவுடரு விஸ்பரு எல்லாத்தையும் பக்கத்து இந்த வரை தட்டையா முடிக்கிற அளவுக்கு தகரம். புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆளுண்டை சேர்ப்பார்கள்.
கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா எங்க அண்ணே பன்முக திறமை அண்ணே, எனக்கா அந்த சங்கு மட்டும் ஊதுனே. சங்கு சோர்சிங்க வேணாம், சங்கு மட்டும் ஊது, எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுவேன். வேன் உன்ட்ட கட்ட வழக்கம் ஊதுப்பா. என்னத்த நம்ம பொழச்சு. டேய், இந்த சங்கம் வந்து டோல் கட்டிட்ட ஊது. காலையில காசு தருவையில் அப்ப ஊதுறா. என்ன ஏண்டா நீ அண்ணே மூத்தவனாடா, நீ தான் அண்ணனா இருந்து நான் வெக்கப்படுறேன். இன்னும் சிறுசா எதுவும் வச்சிருக்கியா? இன்னும் ஒரு சின்ன சங்கம் எடுத்து ஊதுவானே, அது தேங்க அண்ணே. இது மில்லு வேலைக்கு ஆள் எடுக்கல போதும். உண்மையிலேயே அந்த சங்கம் வச்சு சிரிப்பு காட்டினவாரு. அழகமலையானுக்கு உகந்ததே சங்குதாப்பா. பெருமாள் கைதட்டு கொடுக்கும். வேற எது இருக்கா? குடுக்கடிப்பேனே, அதை எடுக்காதடா பாக்கெட்ல இருந்து, கிழிச்சு போடுவோம். நீ இருக்க தெம்புக்காத அக்கிடுவேன். உடுக்கடி, பூலிப்பூ, பூலி போச்சு என்ன பண்ண போறேன்? பாராமலையம்மன் பட்டி. எப்ப எழுதியிருக்கிறதே படிக்க முடியும். பாராமலையம்பட்டியா? பாராமலையாம்பட்டி பூஜாரி முத்துகிருஷ்ணன் சார்பாக 501. பாராமலையாம்பட்டி பூஜாரி முத்துகிருஷ்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏ என்ன இந்த கல்யாண வீட்டுக்காரன் மாதிரி உள்ள ஓர கொட்டாய்கள் ஓர வர்ற பொம்பளை நோங்குறி. அப்புறம் வராத சாமியெல்லாம் வரும் இந்த அடியில. சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை பெருங்கொண்ட பூஜாரி பூவரசகுடியை சேர்ந்த என் நண்பன் எஸ் சண்முக அவர்கள் சீன்தாளம். இதே மேல எனக்கு எரிச்ச மச்சனா வர்றது. இங்க வா, அதெல்லாம் ரைடு ஓவர். நாளை போனா கேஷ் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. இது அப்படி தட்டக்கூடாது. இன்னும் தட்டினா ஓவர் ரைடு. 8 ஆண்டு ஆயுள் கால் தண்டனை தேவையில்லாது. வா, இப்படி போடக்கூடாது. பூரா பெரும் பானிபூரி கடைன்னு பின்னாடி வச்சுருவேன். நைவா இப்படி லேசா தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி தடவனே உள்ள மறைச்சு வச்சுக்கணும். போய் மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு. போ கிழக்க திரும்பி மண்டி ஓடு. மண்டி போட்டு என்ன பண்ண போறாப்ல? வேலை மசன பாரு. சாமி அழைக்க போறேன்.